வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2019ஆம் ஆண்டு விடுதலையான அரசியல் கைதி திடீர் மரணம். நாட்டில் இதுவரையில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கோவிட்டின் முதலாம் தடுப்பூசி. மாவட்ட ரீதியில் நேற்று பதிவான கோவிட் தொற்றாளர்கள் விவரம் வெளியீடு. கடற்தொழிலாளர்களுக்கு வாழ்வாதார ஒத்துழைப்பு வேண்டும், இந்திய தூதுவரிடம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. மாகாணங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாடு நீக்கப்பட்டாலும் போக்குவரத்து சேவை மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில் நடைபெறும், திலும் அமுனுகம தெரிவிப்பு. மீனவர்களுக்கு நிவாரண நிதி உயர்த்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்கிறார் எம்பி கனிமொழி. தமிழ் மொழி கலாச்சாரத்திற்கு நான் மிகப்பெரிய அபிமானி என்கிறார் பிரதமர் மோடி. இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் தற்போதைய ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்சவை கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையான அரசியல் கைதியொருவர் இன்று திடீரென உயிரிழந்துள்ளார். யாழ் புங்குடுதீவை பிறப்பிடமாக கொண்ட சந்திரபோஸ் செல்வச்சந்திரன் என்பவரே இவ்வாறு மயக்கமுற்று விழுந்த நிலையில் தனது 41வது வயதில் உயிரிழந்துள்ளார். அவர் கடந்த 2006ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு 14 ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டு கடந்த வருடம் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசாவின் வாதத்தை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றினால் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். 2006ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 1ஆம் திகதி கொழும்பு கொல்லுப்பட்டி வித்தலை சந்தியில் வைத்து அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான கோட்டாபய ராஜபக்சவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தற்கொலை குண்டுதாரியால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 ராணுவ பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதித்ததுடன் பாதுகாப்பு செயலாளரான கோட்டாபய ராஜபக்ஷ ராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கடும் காயங்கள் ஏற்படுத்தியதுடன் அரசு சொத்துக்களுக்கு பெரும் சேதம் விளைவித்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 14 வருடங்கள் நடைபெற்ற விசாரணையின் பின்னர் நிரபராதி என கடந்த வருடம் 2019ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 18ஆம் திகதி கொழும்பு மேல் நீதிமன்றினால் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 25,73,817 பேருக்கு இதுவரையில் கோவிட்-19 முதலாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதுடன் 8,80,143 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை 15,33,780 பேருக்கு சைனோபாம் முதலாம் தடுப்பூசியும் 4,92,750 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 9,25,242 பேருக்கு கோவிஷீல்டு முதலாம் தடுப்பூசியும் 3,72,868 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் V முதலாம் தடுப்பூசி 1,14,795 பேருக்கும் இரண்டாம் தடுப்பூசி 14,425 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று கோவிட்-19 தொற்றுறுதியான 1,825 பேரில் அதிக அளவிலானோர் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கோவிட்-19 பரவல் கட்டுப்பாட்டு தேசிய செயற்பாட்டு மையத்தின் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று கம்பஹா மாவட்டத்தில் 407 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 346 பேருக்கும் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் 106 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. அத்துடன் களுத்துறையில் 183 பேருக்கும் மட்டக்களப்பில் 113 பேருக்கும் பதுளையில் 107 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. அதேவேளை கண்டி மாவட்டத்தில் 106 பேருக்கும் காலி மாவட்டத்தில் 105 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. ரத்தினபுரியில் 75 பேருக்கும் கேகாலை அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தலா 44 பேருக்கும் யாழ்ப்பாணத்தில் 43 பேருக்கும் குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் தலா 29 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. இதேவேளை ஹம்பாந்தோட்டையில் 28 பேருக்கும் அனுராதபுரத்தில் 26 பேருக்கும் முல்லைத்தீவில் 20 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. இதனை கோவிட் பரவல் தேசிய செயற்பாட்டு மையத்தின் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது.
பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள கடற்தொழிலாளர்களுக்கு வாழ்வாதார ஒத்துழைப்புகளை இந்தியா வழங்க வேண்டும் என்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பக்லேவிற்கும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பெர்ல் கப்பல் விபத்து மற்றும் கொரோனா முடக்கம் போன்றவற்றினால் நாடளாவிய ரீதியில் கடற்தொழில் செயற்பாடுகளும் கடற்தொழிலாளர்களும் எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பாக கடற்தொழில் அமைச்சரினால் இந்திய தூதுவருக்கு எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொண்டுள்ள வாழ்வாதார சவால்கள் தொடர்பாக இதன்போது தெளிவுபடுத்திய கடற்தொழில் அமைச்சர் வாழ்வாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒத்துழைப்பினை இந்தியாவிடம் இருந்து எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை மக்களுக்கு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியா விரைந்து உதவுவதை நன்றியுடன் நினைவுபடுத்திய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்தொழிலாளர்களுக்கும் இந்தியாவின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த இந்திய தூதுவர் தமது வெளியுறவு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி சாதகமான முடிவுகளை தெரிவிப்பதாக கடற்தொழில் அமைச்சரிடம் உறுதியளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு நீக்கப்பட்ட பின்னர் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு மத்தியில் புகையிரதம் மற்றும் பேருந்து ஆகியவை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் என போக்குவரத்து மற்றும் சமுதாய போலீஸ் சேவைகள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். கோவிட்-19 வைரஸ் தொற்று அனர்த்த நிலை இன்னும் குறைவடையவில்லை. கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் செயலணியின் தீர்மானம் மாகாணங்களுக்கு இடையில் பொது போக்குவரத்து சேவைகள் இடம்பெறக்கூடாது என செயலணியினர் குறிப்பிட்டுள்ளார்கள் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகளை பாதுகாக்கும் வகையில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை கட்டப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் அனிதா ராஜகிருஷ்ணன், கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மீனவர்களின் படகுகளுக்கு இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, மீனவர்களுக்கு திமுக ஆட்சி காலத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்கள் வழங்கப்படவிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரண உதவியை 8000 ரூபாவாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் எனவும் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி கலாச்சாரத்திற்கு நான் மிகப்பெரிய அபிமானி என பிரத்யேக நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்றது முதல் ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் வானொலியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். இதன்போது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. இதன்போது அவர் கூறும்போது, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் நமது வீரர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் எனவும், நம் தேசத்தின் பெரும்பாலான விளையாட்டு வீரர்கள் சிறிய நகரங்கள், கிராமங்களில் இருந்துதான் உருவாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நமது விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்க செல்லும் போது பொதுமக்கள் உத்வேகம் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் தடுப்பூசி போட்டுவிட்டால் காய்ச்சல் ஏற்படலாம், ஆனால் போடாவிட்டால் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பின்பு இதில் உரையாற்றும் பொழுது அவர் தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் தான் மிகப்பெரிய அபிமானி என்று கூறியுள்ளார்.